ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 27/4/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மலர்களாகி எல்லோருக்கும் சுகம் கொடுக்கணும் இல்லையா? மலர் சுகத்தை தானே கொடுக்கும் எல்லோருக்கும், தோற்றத்தினாலும் சரி நறுமணத்தினாலும் சரி. அந்த மாதிரி தெய்வீக குணங்களில் நிரம்பியவராகி மற்றவர்களுக்கு சுகத்தைத்தான் கொடுக்கணும். உங்கள் வாயிலிருந்து எப்பவும் ஞான ரத்தினங்கள் தான் வெளிப்படணும். அப்போ தான் நீங்கள் மலர்கள். கேள்வி, ஸோ மலராக ஆகக்கூடிய குழந்தைங்க பகவானுடைய எந்த அறிவுரைப்படி எப்போவுமே நறுமணம் வீசக்கூடிய மலர்களாக இருப்பாங்க? அதுக்கு பதில், ஓ எனது மலர் போன்ற குழந்தைகளே, உங்களுக்குள்ளே நீங்களே செக் பண்ணுங்க. எனக்குள்ள ஏதாவது அசுரத்தனம் அப்படிங்கிற தீய குணங்கிற முள் இருக்குதா? இல்லை அசுரத்தனமான தீய குணங்கள் இருக்குதான்னு செக் பண்ணுங்க. அப்படி ஏதாவது தீய குணங்கள்ன்ற முள் இருந்துச்சுன்னா, எப்படி மற்றவங்களுடைய அவகுணங்களை பார்த்தா நமக்கு வெறுப்பு வருமோ, அந்த மாதிரி உங்கள் அவகுணத்தின் மேலே உங்களுக்கு வெறுப்பு வரணும். அப்போ முள் வெளியேறிடும் இல்லையா? அது இப்படிப்பட்ட அருவருப்பான குணம் எனக்குள்ளே இருக்குதுன்னு நீங்கள் அடையாளம் கண்டுட்டாலே அது உங்களை விட்டு போயிடும். ஸோ அதை வெறுக்கணும், அருவருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த முல்லை வெளியேற்றுவதற்கு, அந்த அவகுணத்தை வெளியேற்றுவதற்கு. ஸோ அதுக்கு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனம் சொல்லால் செயலால் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி எந்த பாவ கர்மமும் செய்கிறது இல்லை தானே? எண்ணத்தினாலேயோ வார்த்தையினாலேயோ செயல்னாலேயோ அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்படி செக் பண்ணுறது தான் மூலஸ்தானத்துக்கு வெளியில் 2 காவலாளிகள் இருப்பது. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மனம் புத்தி தான். உள்ளுக்குள்ளே ஏதாவது அழுக்கான குணம் வருதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். இந்த நேரம் ராவண ராஜ்யம் நடக்குது. அதனால் மனிதர்கள் எல்லாருமே தேக அபிமானிகளாகத்தான் இருக்கிறாங்க. நேற்று சொன்னார் இல்லையா, சமானத்தில் வந்தீங்கன்னா தேக அபிமானம் வெளியேறிடும், சமானம் கம்மியாயிடுச்சுன்னா தேக அபிமானம் வந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே சமானத்தில் வந்து தேக அபிமானத்தை வெளியேற்றணும். ஆனால் மனிதர்களுக்கு இது தெரியாது இல்லையா? அதனால் எல்லாம் தேக அபிமானிகளாக தான் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்கள காட்டு முள்ளுன்னு சொல்லப்படுது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை புரிய வைக்கிறார். இதை யாரோ மனுஷங்க சொல்லலை. இப்போ கடவுள் சொல்கிறாருன்னா அது சத்தியமாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ அவர் தான் முட்களை மலராக்கிட்டு இருக்கிறார். ஆனால் இந்த மாயா என்ன தெரியுமா பண்ணுது? அப்படி மலர் ஆகிட்டு இருக்கிறவங்கள முள்ளாக்கிடுது. ஏன்னா இது முள் நிறைஞ்ச காடு, நீ மட்டும் எப்படி மலராவ அப்படின்னு முள்ளாக்கிடுது இல்லையா? சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரகுணத்தை தூண்ட தான் வரும். அப்படி நான் தூண்ட விடமாட்டேன், நான் நறுமணமிக்க மலராக தான் இருப்பேன்றதான் இங்கே சேலஞ்ச், யுத்தம். ஸோ மனிதர்கள் பலவிதமான மிருகங்கள் மாதிரி இருக்கிறாங்க. அது ஒரு பாட்டு, ஒரு எம்ஜிஆர் பாட்டே இருக்குது இல்லையா? மனிதர்கள் தான், ஆனால் ஒருவருக்கொருவர் மிருகங்கள் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? விலங்குகள் தான் அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கோம். பாருங்க, வீட்டுக்கு வீடு சண்டை. வெளியில் இருக்கிறவங்களோட மட்டும் இல்லை, கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை, அப்பா குழந்தைக்கு இடையில் சண்டை. ஏன்னா எல்லாரும் விஷக்கடலில் தானே இருக்கிறாங்க. இந்த முழு உலகமும் மிகப்பெரிய விஷக்கடலாக இருக்குது. பாருங்களேன், ஒரு தெருவில் இந்த தெருநாய்கள்லாம் வந்து அதுவே சண்டை போட்டுக்கும், கத்தும், அதை கல்லால் அடிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் நிலைமையும் அப்படி தானே இருக்குது. வீட்டுக்கு வீடு
ஏன்னா எல்லாம் விஷக்கடலில் இருக்கிறாங்க. முழு உலகமும் மிகப்பெரிய விஷக்கடல்ன்றார் பாபா. அதில் மனிதர்கள் அடி வாங்கியபடி இருக்கிறாங்க. இதைத்தான் தூய்மையற்ற கீழான உலகம், பிரஷ்டாச்சாரி உலகம்னு சொல்லப்படுது. அதாவது கீழான உலகம். ஆனால் நீங்கள் முள்ளிலிருந்து மலர்கள் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்த யுகம் மலர்களின் யுகம். அதுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம். தயாராக்கிறவர் சிவபாபா. அதனால் அவரை தோட்டக்காரர்னு சொல்கிறோம். அவர் சொல்கிறாரு, கீதையில் ஞானத்தின் விஷயங்கள் இருக்குது. ஆனால் மனிதர்களுடைய நடத்தை எப்படி இருக்குது அதை பற்றி பாகவதத்தில் வர்ணனை இருக்குதான். என்னென்ன விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் சத்தியுகத்தில் யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. ஏன்னா அது மலர்களின் தோட்டம். இப்போ அந்த தோட்டத்தின் மலர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ சில குழந்தைங்க மலராகி பிறகு மறுபடியும் முள்ளாகிடுறாங்க. ஸோ அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எது வழியாவது மாயா வருதா, தொடர்பு மூலமாக, நண்பர்கள் மூலமாக, பார்க்குற சோஷியல் மீடியா மூலமாக வருதா செக் பண்ணோம். அதுக்கு தான் ஸ்வமான், எப்போவுமே ஸ்வமான்ற மாலை கழுத்தில் இருக்கணுன்றார். இன்றைக்கி ரொம்ப நல்லா நடந்துக்கிறாங்க, பிறகு மாயையுடைய புயல் வந்துடுது. ஸோ அமர்ந்தபடியே மாயை இவங்களை மோசமான நிலைமைக்கு தள்ளிடுது. மாயின் புயல் வந்த உடனே அது யார் மூலமாவது டெஸ்ட் பேப்பர் வரதான் செய்யும் இல்லையா? அது வருவது உங்களுக்குள்ள அசுர குணத்தை தூண்டுறதுக்கு. நான் தூண்ட விட மாட்டேன். தெய்வீக குணம் இல்லையா? தண்ணியிலையும் இல்லை எண்ணெய் போட்டால் தான் எரியும், ஆனால் தண்ணி போட்டாலே வள்ளலார் எரிய வச்சாருன்னுவாங்க. அந்த மாதிரி அந்த அசுர குணத்தை தான் தூண்டும். ஆனால் நான் தெய்வீக குணத்தை தூண்ட வைப்பேன் அசுர குணத்தை வச்சு அப்படின்னு மாற்றணும். இதுதான் உங்கள் துக்கம் சுகமாக மாறும். எப்போ அசுர குணத்தை தெய்வீக குணமாக மாற்றும் பொழுது. நான் உங்களை உலகத்துக்கே எஜமானராக்கிட்டு இருக்கிறேன்னு பாபாவும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு எஜமானராகத்தானே இருந்தீங்க, புதுசாக கிடையாது. ஏற்கனவே அப்படி இருந்தவங்க தான், இழந்துட்டீங்க. நேற்றைய விஷயந்தான் இது. இப்போ மீண்டும் அடைய வைக்கிறேன். அதுக்கு நம்மளை தயார்படுத்துகிறார், எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறார். லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தபோது வைடூரியங்கள்னால நிரம்பிய மாளிகைகள் இருந்தது. அதைத்தான் அல்லாவின் பூந்தோட்டம்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிறது காடு. தோட்டத்துக்கும் காட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. தோட்டம் எல்லாருக்கும் பிடிக்கும், காடு அப்படி கிடையாது. ஸோ காடாக இருக்கிற இதே இடத்தில் பிறகு தோட்டம் வரப்போகுது, அதாவது சொர்க்கம் வரப்போகுது. ஆரம்பத்தில் இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. அங்கே மலர்கள் தான் நிரம்பி இருந்தது. தந்தைத்தான் அந்த மலர் தோட்டத்தை மறுபடியும் உருவாக்குறார். ஸோ மலராக ஆகிட்டு இருக்கும்போதே சில குழந்தைங்க கெட்ட தொடர்பில் வந்து தானும் கெட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை அதெல்லாம் நான்லாம் கெட்டு போக மாட்டேன். அதாவது அங்கே போகிறதே கெட்டு போகிறதுக்கு தான். அதனால தான் அந்த தவறான நபர்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம பிறந்தாலே அது முன்ஜென்மத்து பாவம்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மளை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஒரு சகோதரி கூட சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாதிரி யாரோ பயங்கரமாக அவங்கள திட்டாங்க அப்படின்ட்டு. அது அவங்களுக்கு ரொம்ப பதற்றத்தை ஏற்படுத்தி அந்த சொந்த வீடு, அந்த வீட்டையே காலி பண்ணிட்டு வேறு இடத்துல போய் வாடகை இருக்கிறாங்க. அது நல்ல விஷயம். அது பார்க்குறது கெட்ட விஷயம் மாதிரி இருந்தாலும் அவங்க தொடர்புலேருந்து வெளில வந்தாங்க பாருங்கள். இல்லாட்டினா அந்த குணம் இவங்களுக்கு வந்துடும். ஸோ சிலர் பெண்களெல்லாம் பார்க்கலாம், நல்லா இருப்பாங்க. திடீர்னு கோபத்தில் அவங்க வாயில் வர கெட்ட வார்த்தை பார்த்தோன்னா நமக்கு ஷாக் ஆகிடும். எங்கே இருந்துடா வந்துச்சு? அப்போ அது சின்ன வயசுலேருந்து எங்கேயாவது கேட்டுட்ருப்பாங்க, அது ஒரு டைம் வெளிப்பட்டுடுது.
ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்குள்ளே கெட்ட குணத்தை வரவிட மாட்டேன் அப்படிங்கிறத பல தடவை சுமானாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். சில குழந்தைங்க கெட்ட தொடர்பில் வந்து, பாபா போதும் பாபா, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மாயோடைய கவர்ச்சியை பார்க்குறாங்க இல்லையா. ஆனால் இங்கே மதுபன்லேயோ முற்றிலும் அமைதி நிரம்பி இருக்குது. ஆனால் முழு உலகமும் காடாக இருக்குது. காட்டில் கண்டிப்பாக தீ பிடிக்க போகுது. அதனால் காட்டில் வசிக்கிறவங்களும் அழிஞ்சு போவாங்க தானே. 5000 வருடங்களுக்கு முன்னாடி கூட இதே மாதிரியே தீ பிடிச்சது, மறுபடியும் பிடிக்கும். அதைத்தான் மகாபாரத சண்டைன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அணுகுண்டுகளின் போர் முதல்ல யாதவர்களுடையதாகத்தான் இருக்கும். ஸோ யாதவர்கள்னு பாபா ஐரோப்பியவாசிகளை சொல்கிறாங்க. ஆனால் ஐரோப்பியவாசிகள் இன்னும் யுத்தத்தில் கலந்துக்கல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அமெரிக்கா சண்டை போடுது, ஈரான் சண்டை போடுது, மற்ற எல்லாம் சண்டை போடுது. ஐரோப்பியர்கள் விலகி இருக்கிறாங்க. ஆனால் இவங்க ரொம்ப டார்ச்சர் கொடுக்கும்போது அவங்க தான் முதல்ல அணுகுண்டு தூக்குவாங்கன்றார் இல்லையா. இப்போ அமெரிக்கா கிட்டேருந்து விலகி இருக்குது. மேபி அமெரிக்காவுக்கு எதிராகவே அவங்க தான் திரும்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வெளியில் கவர்ச்சியை பார்த்து அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணணுன்னு ஆசை வருதுன்ற இல்லையா. ஜோடியாக போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க. வெளியில் போகும்போது அப்படி தான் தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் வீட்டுக்குள்ளே போய் சண்டை தான் போடுவாங்க. வெளில வரும்போது சண்டை போட்டா போவாங்க, நல்லா இருக்கிற மாதிரி தான் காட்டிக்குவாங்க. மறுபடியும் வீட்டுக்கு போய் சண்டை தான் போடுவாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடியும் சண்டை தான் இருக்கும், திரும்ப வீட்டுக்கு போன பிறகும் சண்டை தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. அது அவங்க வீட்டிலே அவங்க அப்பா அம்மாவே சண்டை போட்டு பார்த்துருப்பாங்க. பட் அவங்க மைண்டில் என்னென்னா, நம்ம அப்பா அம்மா மட்டும்தான் இப்படி இருக்கிறாங்க, மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, இப்படி தோணும். இக்கரைக்கு அக்கறை பச்சை இல்லையா. அதுதான் மற்றவங்க வீட்டில் போய் ஒரு வாரம் தங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ அந்த அணுகுண்டுகளின் போர் யாதவர்களுடையதாகத்தான் முதல்ல இருக்க போகுது. அதுக்கு ஒரு பாட்டு கூட இருக்குதுன்றார். அறிவியல் மூலமாக ஆயுதங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி சாஸ்திரங்களில் பல கதைகள் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம புராண கதைகளில் அம்பு விடுவாங்க ஒருத்தங்க, நெருப்பு அம்பாக இருக்கும். இன்னொருத்தர விடுற அம்பு தண்ணியாக போய் அணைக்கும். இப்போ அதானே நடக்குது எல்லா இடத்துலையும். ஏவுகணை விடுறாங்க, அதை இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அங்கே வெளிப்பட்டு. மற்றபடி அம்பை தடுக்குமா என்ன இல்லையா. ஸோ அப்போவே வெளிப்பட்டுருக்கு பாருங்கள். பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். அப்படி யாருடைய வயிற்றில் இருந்தும் ஆயுதங்கள் வெளிப்படாது. அதில் வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட மாதிரி உலக்கை வெளிப்பட்டதாக, அந்த உலக்கை மூலமாக யாதவ குலமே அழிஞ்சுது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அப்படி வயிற்றில் இருந்தால் வரும் கிடையாது. அறிவியல் மூலமாக எவ்வளவு அணுகுண்டுகளை உருவாக்குறாங்க. 2 குண்டு போட்டால் போதும், எவ்வளவு நகரங்கள் அதனால் அழிஞ்சுது, எவ்வளவு மனிதர்கள் இறந்தாங்க, லட்சக்கணக்கானவர்கள் இறந்திருப்பாங்க. இப்போ இவ்வளவு பெரிய காட்டில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க. இதில் இப்போ தீப்பிடிக்க போகுது. இப்போ பாருங்கள், 2 குண்டு போட்டதுக்கே அப்படி ஆச்சு. இப்போ ஒவ்வொரு நாடும் குண்டு தயாரித்து வச்சுருக்குது நிறைய. இப்போ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். சிவபாபா தான் இதை புரிய வைக்கிறாரு. இருந்தாலும் தந்தை இரக்க மனமுள்ளவர் இல்லையா. ஸோ தந்தை எல்லாருக்கும் நன்மை செய்யணும். எங்கே போக போகிறாங்க? தீப்பிடிக்கிறத பார்த்தாங்கன்னா தானாக தந்தைக்கிட்ட சரணடைஞ்சிடுவாங்க.
எங்கே போயிட போகிறாங்க? நீங்கள் செய்தி கொடுத்துக்கிட்டே இருங்க, உலகம் அழியிறத பார்த்த உடனே இங்கே வந்துடுவாங்கன்றார். இப்போ ரஷ்ய அதிபர் புட்டின் இல்லையா, அது கம்யூனிஸ்ட் நாடு. அவர் சொல்கிறார் கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறார், எப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்தாலும் போருக்கு போகும்போது கண்டிப்பாக கடவுளை நினைப்பான் அப்படிங்கிறார். தந்தை எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல், பிறப்பு இறப்பற்றவர். அப்படிப்பட்டவரை எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிடுறாங்க. பிறக்காததுனாலேயே அவர் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிடுறாங்க. இருக்கார், ஆனால் எங்கே இருக்கார் தெரியல, அதனால் எங்கும் நிறைந்தவர் சொல்லிடுறாங்க. நீங்கள் இப்போ சங்கமயுகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறீங்க, அதனால தான் உங்கள் புத்தியில் இப்போ முழு ஞானம் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் நீங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உறவுகள் இதை எல்லாமே பராமரிக்க தான் செய்யணும், விட்டுட்டு காட்டுக்கு போகிற வேலை கிடையாது. ஆனால் உங்களுக்குள்ள அசுர குணங்கள் இருக்குது, உங்களுக்குள்ள தெய்வீக குணங்கள் இருக்குது. ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும். அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம தெய்வீக குணம், தெய்வங்கள், தெய்வீக குணமுடையவர்கள் தெய்வங்கள். அப்போ தெய்வம் நான் புரிஞ்சுக்கோங்க. தேவதைகளை விட உயர்ந்தவர்கள்ன்றார் இல்லையா, தெய்வங்களை விட உயர்ந்தவர்கள். அப்போ உங்களுடைய வேலையே மற்றவர்களுக்கும் இதையே கற்றுக் கொடுக்கறது தான். ஆக்சுவலாக அந்த லௌகீக பிராமணர்களே சொல்லுவாங்க அவங்களுக்கு கோபமே வராதுன்ட்டு. அப்போ நம்ம உண்மையான பிராமணர்கள் எப்படி இருக்கணும்? ஸோ நாமளும் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருக்கணும். மற்றவர்களுக்கும் தெய்வீக குணங்களை நிரப்பிக்கிறதுக்கான இந்த மகா மந்திரம், மன்மனாபவன்ற மகா மந்திரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கண்காட்சிகள் மூலமாக நீங்கள் எவ்வளோ புரிய வைக்கிறீங்க. பாரதவாசிகளுடைய 84 பிறவிகள் முடிஞ்சிடுச்சு. இப்போ உங்களை மீண்டும் மனுஷன்லேருந்து தேவதை ஆக்கிறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறார். அதாவது நரகவாசிகளை சொர்க்கவாசியாக ஆக்கிறார். தேவதைகள் தானே சொர்க்கத்தில் இருப்பாங்க. அப்படி இருந்தது நான் தான். ஆனால் இப்போ எனக்குள்ள அசுர குணங்கள் வந்துடுச்சேன்னா அது மேலே உங்களுக்கு வெறுப்பு வரணும். உங்கள் அசுர குணங்களின் மீது அதை வெறுக்க தான் அந்த அசுர குணங்கள் உங்களை விட்டு போகும். மற்றவர்கள் மேலே இருக்கிற அசுர குணத்தை இல்லை, உங்கள் மேலே இருக்கிற அசுர குணத்தை வெறுக்கணும். ஸோ அதனால் உங்களுக்குள்ளே நீங்கள் செக் பண்ணணும், நமக்குள்ள தெய்வீக குணங்கள் நிரம்பி இருக்குதா, தெய்வீக குணங்களால் நிரம்பியவராக ஆகி இருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணணும். நமக்குள்ளே எந்த தீய குணங்களும் இல்லை தானே, அப்படி இருந்தால் எழுதி அதை அழிக்கணும் அப்படிங்கிறத டார்கெட் வைக்கணும். ஸோ எழுதணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்ன தீய குணம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல, உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது எதுன்ட்டு. ஏன்னா இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான் இல்லையா, பிஸ்னஸ் மேனு லாப நஷ்ட கணக்கு எழுதுகிறாங்கல்ல. ஸோ மனம், சொல், செயலால் அசுரத்தனமான வேலை நடக்கிற மாதிரி எந்த பாவ காரியமும் நான் பண்ணலை தானே, எண்ணத்தினால கூட எந்த பாவ எண்ணமும் நான் யோசிக்கலை தானே, அதே மாதிரி மற்றொரு துக்கம் கொடுக்கக்கூடிய வார்த்தை பேசலை தானே, செயலை தானே அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதே மாதிரி முட்களை மலராக்கக்கூடிய சேவை செய்கிறனா இல்லையா அதையும் செக் பண்ணுங்கள். பாபா மலர் தோட்டக்காரராக இருக்கிறார். பிரம்மகுமார் குமாரிகளாகிய நீங்கள் அந்த தோட்டத்தின் வேலைக்காரர்களாக இருக்கிறீங்க. தோட்டத்தின் எஜமானன் அவர் தான், நாம் அங்கே வேலை செய்கிறவங்க. ஸோ இதில் பைபிளில் ஒரு கதை வரும். இதோடைய வெளிப்பாடாக ஒரு தோட்டத்து எஜமானன் பார்க்குறவங்களெல்லாம் எங்கள் தோட்டத்துக்கு வேலை செய்யுங்க, நான் கூலி தரேன் அப்படின்ட்டு காலைல 6 மணிலேருந்து வழியில் பார்க்குறவங்களாம் சொல்கிறார். சாயங்காலம் 4 மணி வரைக்கும் சொல்கிறார் 5 மணிக்கு கூலி தரேன்ட்டு. பார்த்தா சாயங்காலம் 5 மணிக்கு வந்தவனுக்கும் கூலி, காலையில் 6 மணிக்கு வந்தவனுக்கும் சாயங்காலம் 5 மணிக்கு வந்தவனுக்கும் ஒரே கூலியாக இருக்குது. உடனே அவனை கேட்குறான், இது என்ன அநியாயமாக இருக்குதுன்ட்டு காலைல 6 மணிக்கு வந்தவன் சொல்கிறான்.
அப்போ என்ன சொல்கிறாரு, உனக்கு என்ன கூலி நான் பேசணுன்னா அதை கொடுத்தாச்சு, மற்றவனை பற்றி நீ ஏன் பார்க்குற அப்படின்னு இருக்கும். ஸோ இதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, கடைசியில் வந்தாலும் உங்களால் ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கு ஈக்குவலாக ஆன்மீக வருமானத்தை சம்பாதிக்க முடியும் தீவிரமாக சென்றால். அதுதான் உண்மையான அர்த்தம். ஸோ தோட்டத்து வேலைக்காரர்களும் விதவிதமானவர்கள் இருக்கிறாங்களே, ஒவ்வொருத்தருடைய சம்ஸ்காரமும் ஒவ்வொரு மாதிரி. அந்த ஸ்தூல தோட்டத்துலேயுமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திறமைசாலிகளாக இருப்பாங்க. சிலர் ஒன்றுமே தெரியாதவங்களாக இருக்கிறாங்க, அதனால் அவங்க யாரையுமே தனக்கு சமமாக ஆக்கிறது கிடையாது, ஆக்க முடியறது கிடையாது. ஸோ கண்காட்சியில் தோட்டக்காரர் போக மாட்டார், தோட்ட வேலைக்காரர்கள் தான் போவாங்க இல்லையா? அதாவது நம்மள சொல்கிறார், எக்ஸிபிஷன்லலாம் நீங்கள் தான் போய் சேவை பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த தோட்ட வேலைக்காரர் பிரம்மா கூட சிவபாபாவோடவே இருக்கிறார், அதனால் இவராலையும் போக முடியாது. அப்போ தோட்ட வேலைக்காரர்களாகிய நீங்கள் தான் சேவை செய்கிறதுக்காக போகிறீங்க. நல்ல நல்ல வேலைக்காரர்களை தான் சேவை செய்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் கூப்பிட்றாங்க. ஸோ பாபாவுமே சொல்கிறார், எதுவுமே தெரியாதவங்களெல்லாம் கூப்பிட்டாதீங்க, பேரை கெடுத்துடுவாங்க. ஆனால் பாபா வந்து பேரை சொல்கிறதில்ல, அவங்கவுங்களுக்கே தெரியும் இல்லை. ஒரு தடவை அவங்க எடுக்கிறத பார்த்தோன்னே சரி இவங்கள அதுக்கப்புறம் கூப்பிடக்கூடாது, அல்லது அந்த நேரமே அவங்களுக்கு வேறு ஏதாவது சேவையை கொடுத்துடுவாங்க. மூன்றாம் தர வேலைக்காரர்களும் இருக்கிறாங்க. யார் நல்ல நல்ல மலர்களை உருவாக்குறாங்களோ அவங்கள தோட்டக்காரரும் விரும்புவார் இல்லையா? இல்லையா, தோட்டக்காரருக்கு அவர் தோட்டம் நல்லா வச்சுருக்கிறவங்கள தான் பிடிக்கும். ஸோ அப்படி நல்ல நல்ல மலர்களை உருவாக்குறவங்கள தானே தோட்டக்காரருக்கு பிடிக்கும். அவங்கள பார்த்து தோட்டக்காரருக்கும் குஷி வரும். வாயிலிருந்து எப்போவுமே ஞான ரத்தினங்களையே வெளிப்படுத்தினபடி இருப்பாங்களாம் நல்ல வேலைக்காரர்கள். யாராவது ரத்தினங்களுக்கு பதிலாக கற்களை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா பாபா என்ன சொல்லுவார்? ஏன்னா சிவனுக்கு எருக்க மலர்களை கூட அர்ச்சனைக்கு போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலர் நறுமணம் இல்லாத எருக்க மலர்களாகவும் இருக்கிறாங்க பாபா குழந்தைகளில். நடத்தை அப்படி இருக்குது பாருங்கள். முள் போன்றவர்களும் வராங்க பாபா குழந்தையா. ஸோ சிலர் மலர்களாக ஆகிறாங்க, மறுபடியும் காட்டுக்கு போய் முள்ளாயிடுறாங்க, காட்டுவாசி ஆகிடுறாங்க, கலியுகவாசி ஆகிடுறாங்க. சதோப்பிரதானம் ஆகிறதுக்கு பதிலாக இன்னும் தமோப்பிரதானமான மாதிரி ஆகிடுறாங்க. பிறகு அவங்களுடைய கதி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். பாபா சொல்கிறாரு, ஒன்று நான் சுயநலமற்றவனாக இருக்கிறேன், இன்னொன்று பரோபகாரியாகவும் இருக்கிறேன் இல்லையா? பரோபகாரின்னா என்ன அர்த்தம்? நிந்தனை செய்தவர்களுக்கும் உபகாரம் செய்பவர்கள், அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் நன்மை செய்பவர்கள் இல்லையா? என்னை நிந்தனை செய்யக்கூடிய பாரதவாசிகளுக்கு நான் பரோபகாரம் செய்கிறேன். ஏன்னா பாரதவாசிகள் தான் கடவுள் கல்லில் முள்ளில் பன்னியிலலாம் இருக்கிறாருன்ட்டாங்க. இதான் மிகப்பெரிய நிந்தனை இல்லையா? அதேமாதிரி கடவுள் தூய்மை கற்றுக் கொடுத்தார், இங்கே காமம்தான் கடவுள்னு சொல்கிற அளவுக்கு மாறிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் பாபா நன்மை செய்கிறார். நான் இந்த நேரத்தில் தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறேன். சொர்க்கத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா நாங்கள் இங்கேயே சொர்க்கத்தில் தானே இருக்கிறோம் அப்படின்னு பணக்காரர்கள் சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, சொர்க்கம் சத்தியுகத்தில் தான் இருக்கும். பிறகு இந்த துக்கம் நிரம்பிய கலியுகத்தில் எங்கேருந்து சொர்க்கம் வந்தது? கலியுகத்தை நரகம்னு தான் சொல்லுவாங்க. பழைய தமோப்பிரதான உலகமாக இது இருக்குது. பாவம் மனிதர்களுக்கு சொர்க்கம் எங்கே இருக்கும்னு கூட தெரியல. சொர்க்கம் ஏதோ ஆகாயத்தில் இருக்கிறதா புரிஞ்சுக்கிறாங்க முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாம். அந்த சொர்க்கத்தை ஏய் வச்சு உருவாக்குறாங்க. எல்லாம் மேலே மேகத்து மேலே மிதக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. தில்வாலா கோயிலில் கூட சொர்க்கத்தை மேலே காட்டியிருக்கிறாங்க இல்லையா? கீழே தபஸ்யா பண்ணுறாங்க. அதனால் மனிதர்கள்
சொர்க்கம் மேலே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு வேற சொல்கிறாங்க இறந்தவங்கள. சொர்க்கம் எங்கே இருக்குது போகிறதுக்கு? ஸோ யார் இறந்தாலும் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்றாங்க. எல்லாம் இங்கேயே தான் பிறக்கணும். இது விஷக்கடலாக தானே இருக்குது. விஷ்ணு இருக்கிற இடத்த பார்க்கடல்னு தானே சொல்கிறோம். பார்க்கடலில் பள்ளி கொண்டவர்னு தானே அவரை காட்டுறாங்க. இதுனா பார்க்கடலாக இருக்குது. ஸோ பூஜை பண்ணுறதுக்காக ஒரு பெரிய குளத்தை உருவாக்கி அதில் பாலை ஊற்றி அதில் விஷ்ணுவை உட்கார வச்சுட்டாங்க. நேபாள்லேயோ வட இந்தியாவிலையோ அப்படி ஒரு கோயில் இருக்குது. இப்போ குழந்தைகளாகி நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அங்கே தான் பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடம். அப்படின்னு அர்த்தம் அவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்கும். அதற்காகத்தான் நாம் இப்போ மலர்களாக ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் மலர்களாக ஆகியபடி இருங்கள், அங்கே போயிடுவீங்க. ஸோ இவர் என்னப்பா முள்ளு மாதிரி இருக்கிறார், ஐயோ ஒவ்வொரு வார்த்தையும் ஈட்டியில் குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி உங்கள் நடத்தை இருக்கக்கூடாது, ஒருபோதும் இருக்கக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு துக்கமே கொடுத்தாலும் நீங்கள் திருப்பி துக்கம் கொடுக்கும்போது பார்த்துட்டு என்ன இவர் போய் இப்படி பேசுகிறார் ஒரு பிரம்மகுமாரியாக இருந்துட்டுன்னு போயிடுவாங்க. உங்களுக்கு என்ன அநியாயம் நடந்துச்சுன்னெலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த நேரமும் நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கடவுளை வெளிப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ எப்போவுமே மலராக ஆகிறதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. அதேமாரி மாயை முள்ளாக்கிடுது. ஸோ முள்ளாக்கிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனம் கொடுத்து உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும். ஸோ இல்லற விஷயங்களில் இருந்தபடி நீங்கள் தாமரை மலர் மாதிரி தூய்மையாக ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை இல்லற விஷயங்களில் இருந்தாலும் தாமரை எப்படி சேத்துல இருந்தாலும் தன்னை பாதுகாத்துக்கிறதில்ல மேலே இருக்குது. அந்த மாதிரி மேலே இருக்கிற பாபாவோட புத்தியை இணைச்சிக்கணும். அப்போ தான் தூய்மையாக இருக்க முடியும். தோட்டக்காரரான பாபா உங்களை முள்ளிலிருந்து மலராக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறார். ஸோ அதுக்கான வழியை தான் அவர் சொல்லுவார். மலர் ஆக வேண்டியது நம்முடைய வேலை. அதனால் மலர் ஆகி இருக்கிறோமா அப்படின்னு நம்மளே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை ஒரு சிலர் வீட்டை அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மனசை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குப்பையே சேர விடக்கூடாது. ஏன்னா மலர்களைத்தான் சேவைக்காக அங்கேயும் இங்கேயும் அழைத்தபடி இருப்பாங்க. இல்லை நல்லா சொல்லவும் செய்யணும், அதேமாதிரி பழகிறதுக்கும் அவங்க இனிமையானவராக இருக்கணும். இல்லாட்டினா கூப்பிட மாட்டாங்க. பாபா ரோஜா மலரை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான மலர் இருக்குது அப்படின்னு கவனிக்கப்படுது. அப்போ பாருங்கள், நான் என்ன மாதிரி மலராக இருக்கிறேன்னு நம்மளே செக் பண்ணணும். நான் வருவதே உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான். இதுதான் சத்யநாராயணன் கதை, சத்திய பிரஜைகளின் கதை கிடையாது இல்லையா? சத்யநாராயணன் ஆக்கிறதுக்கான கதை இது. ஆனால் ராஜாராணி ஆகிறாங்கன்னா பிரஜைகளும் ஆவாங்க தானே. இந்த ஞானத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ராஜாராணி, இல்லைன்னா பிரஜை. ஏன்னா பிரஜையும் தேவை தானே. ராஜாராணி மற்றும் பிரஜைகள் எப்படி வரிசைக்கிரமமாக ஆகுறாங்க அப்படின்னு இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவங்கவுங்க நடத்தையை வச்சு. தன்கிட்ட 2 ரூபா 5 ரூபா கூட சேர்த்து வைக்க முடியாத ஏழைகள் என்ன கொடுக்க முடியும் பாபாவுக்கு? ஆனாலும் 1000 ரூபாய் கொடுக்குறவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு இந்த ஏழைகளுக்கும் பாபா கொடுக்கிறார் சொர்க்கத்தில் இல்லையா? ஏன்னா இவங்க உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பாபாவுக்காக கொடுக்குறாங்க, சேவையில் தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. ஸோ இதோடைய நினைவு தான் நம்ம முதல்ல சொன்ன அந்த பைபிள் கதை இல்லையா? கடைசியில் வந்தவனுக்கும் கொடுக்கப்படுது. அதேமாரி இயேசு சொல்லுவார், ஒரு விதவை பெண் வச்சுட்டு போகிற அந்த 1 ரூபா பணக்காரனுடைய 1000 ரூபாய்க்கு சமம் அப்படின்னு சொல்லுவார். பாரதம் இன்றைக்கி எல்லாரையும் விட ஏழையாக இருக்குது.
ஆனால் இதே பாரதவாசிகள் தான் சொர்க்கவாசிகளாக இருந்தோம்னு யாருக்கும் தெரியல, ஞாபகம் இல்லை பாரதவாசிகளுக்கே. ஸோ மழை டைமில் வந்து தவளை வந்து கரு 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 கருன்ட்டு எல்லாம் சத்தம் போடுமே, அந்த மாதிரி அர்த்தமே புரியாமல் தேவதைகளுடைய மகிமை பாடிட்டு இருக்கிறாங்க. வானம்பாடி பறவை எவ்வளவு இனிமையாக குரல் கொடுக்குது, ஆனாலும் அதில் எந்த அர்த்தமும் கிடையாது. அந்த மாதிரி தான் இவங்க வேதங்களை படிக்கிறது, மந்திரம் சொல்கிறது எல்லாம் கேட்க இனிமையாக இருக்குது, அர்த்தம் எதுவும் கிடையாது. இன்றைக்கி எத்தனை பேர் கீதை சொல்கிறாங்க, தாய்மார்கள் கூட சொல்கிறாங்க. கீதை மூலமாக எந்த தர்மம் ஸ்தாபனை ஆச்சுன்னு கேளுங்க, ஒன்றும் தெரியாது. ஸோ யாராவது மந்திரம் தந்திரம் செஞ்சால் போதும், அவர் தான் பகவான்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தானே சாய்பாபா, சீரடி சாய்பாபா, இதோ இப்போ நிறைய பிரேம சாய்பாபா உருவாகிருக்கிறாங்க. பதித்த பாவனான்னு பாடுறாங்க, ஆனால் அவங்க தூய்மையற்றவர்களாக இருக்கிறாங்கன்னு புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. பாபா சொல்கிறாரு, காம விகாரத்தில் போகிறது தான் முதல் நம்பர் அழுக்கு. இந்த முழு உலகமும் அழுக்காக தான் இருக்குது. அதனால தான் பதித்த பாவனா வாங்க, அதாவது அழுக்கை தூய்மையாக்குவதே வாங்கன்னு எல்லோரும் கூக்குரலிடுறாங்க. ஸோ இப்போ உங்களை தூய்மையாக்குறதுக்கு அவர் வரணுமா, அல்லது கங்கையில் குளித்தாலே தூய்மை ஆகிடுவீங்களா? நீங்களே யோசிங்க. கங்கையில் குளித்தாலே தூய்மையாகிறதா இருந்தால் அவர் எதுக்கு கூப்பிட போகிறீங்க? ஸோ மனிதன்லேருந்து தேவதை ஆக்கிறதுக்காக பாபா எவ்வளோ உழைக்க வேண்டி இருக்குது பாருங்கள். தினம் தினம் விதவிதமாக புரிய வைக்கிறார். மறுபடி குழந்தைங்களுக்கு சந்தேக புத்தி வருது, மறுபடி புரிய வச்சு அந்த சந்தேக புத்தியை அழிக்கிறார். இதுதான் இங்கே ஆரம்பத்தில் அர்ஜுனனுக்கு சந்தேக புத்தி உள்ளதாக காட்டப்பட்டு இருக்குது. நம்முடைய கதை தான். ஏன்னா எடுத்தோடனே நிச்சய புத்தி வர்றதில்லை இல்லையா? 100% நிச்சய புத்தி வந்துடுச்சுன்னா 100% அவர் சொல்கிறத அப்படியே செய்வோம், சதோபிரதானம் ஆகும். என்னை நினைவு பண்ணிங்கன்னா முள்ளிலிருந்து மலராயிடுவீங்கன்னு பாபா சொல்கிறார். உங்கள் வாயிலிருந்து ஒருபோதும் கற்கள் போன்ற வார்த்தை வெளிப்படவே கூடாது. மலர் மாதிரி இனிமையான வார்த்தைகள் தான் வெளிப்படணும். இதுவும் படிப்பு தானே. ஆனாலும் சிலருக்கு போக போக கிரகச்சாரம் பிடிச்சிக்குது, அதனால் தோற்று போயிடுறாங்க. பாபாவுக்கு நம்பகமானவராக இருந்தவர்களே நம்பகமற்றவர்களாக ஆகிடுறாங்க. சரி, நம்ம அதுக்கப்புறம் போய்க்கலாம், இப்போ விகாரத்தில் விழுந்துட்டு வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாபா கிட்டே போகலான்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, இந்திர சபையில் அழுக்கானவங்க வர முடியாது, அந்த மாதிரி காலமும் வரும்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? மிலிட்ரி ரூல் மாதிரி நடக்கும்ன்றார். இது இந்திர சபை அல்லவா? அப்படி யாராவது அழுக்கானவர்களை அழைச்சிட்டு வராங்கன்னா அழைச்சிட்டு வர பிராமணி மேலே அந்த பாவம் வந்துடும். ரொம்ப பொறுப்பு இருக்குது அவங்களுக்கு, குறிப்பாக மதுபனில் அழைச்சிட்டு வரவங்களுக்கு. ஸோ அப்போ அவங்க விகாரத்தில் விழறவங்களாக இருந்தால் பிராமணின் மீது சுமை ஏறிடும். அதனால் மதுபனுக்கு அழைச்சிட்டு வரும்போது ரொம்ப கவனமாக அழைச்சிட்டு வரணும் இல்லை? சிலர் தூய்மையாக இருக்கிறேன்னு எவ்வளவு தான் சத்தியம் பண்ணாலும் நம்ப மாட்டாங்க. சின்ன வயசு மாதாஜியாக இருந்தால், சின்ன வயசு பிரதர் புதுசாக திருமணமானவங்க அப்படின்னா நம்பவே மாட்டாங்க. ஸோ இன்னும் போக போக சாது சன்னியாசிகளும் வரிசையில் வந்து நிற்பாங்க பாபாவை பார்க்குறதுக்கு. அதை பார்ப்பீங்க இல்லையா? பிரம்மகுமாரி சென்டர் பக்கம் படையெடுப்பாங்க சாது சன்னியாசிகள். பீஷ்ம பிதாமகர் போன்றவர்களுடைய பெயர்களும் இருக்குது இல்லையா? குழந்தைங்களுக்கு விசால புத்தி இருக்கணும். பாரதம் மலர் தோட்டமாக இருந்தது அப்படின்னு நீங்கள் யாருக்கு வேணாலும் புரிய வைக்க முடியும். தேவதைகள் வசித்தாங்க, இப்போ அவர்களே முட்களாகிட்டாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள 5 விகாரங்கள் இப்போ இருக்குது இல்லையா? நீங்கள் தானே தேவதையாக இருந்தீங்க, இப்போ முள்ளாகிட்டீங்க. ராவண ராஜ்யம்னாலே காடு தான். தந்தை வந்து முட்களை மலராக்குறார். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நாம் ரோஜா மலராக ஆகலைன்னா ஜென்மத்துக்கும் எருக்க மலராகவே இருந்துடுவோம். அது ஒரு சாபம் மாதிரி இல்லையா? அதனால்தான்
பழைய உலகத்தை திரும்பி பார்க்காத அப்படின்னு லோத்து குடும்பத்துக்கு கடவுள் சொல்கிறாரு. ஆனால் மனைவி திரும்பி பார்த்துறாங்க, அங்கேயே சுண்ணாம்பு கல்லை நின்றுவாங்க. அதேமாதிரி அகலிகை கூட இந்திரனோட தவறான தொடர்பில் இருந்ததுனால அவளும் கல்லாயிடுவாள். ஸோ அதை தான் பாபா எருக்க மலர்ன்றார். இப்போ ரோஜா மலர் ஆகலைன்னா எருக்க மலர் தான். இப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ எல்லாருமே தனக்குத்தானே நன்மை செஞ்சுக்கணும். இல்லை, தனக்கே நன்மை செய்யாதவங்க எப்படி மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும்? யாரும் சிவபாபாவுக்கு ஒன்றும் நன்மை செய்யலை, உங்களுக்கு தான் நன்மை செஞ்சுக்கிறீங்க. அதனால் இப்போ ஸ்ரீமத் படி நடக்கணும். ஸோ ஜென்ரலாகவே ஸ்தூலமான தோட்டத்துக்கு போனால் கூட எந்த மலர் அழகாக இருக்குதோ அதன் மீது தான் எல்லாருடைய கவனமும் போகும். எந்த மலர் வாசனை வீசக்கூடியதாக இருக்குதோ அதன் பக்கம்தான் எல்லாருடைய கவனமும் போகும். எருக்க மலர்களை பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அது பார்க்குறதுக்கு மலர் மாதிரியே இருக்காது இல்லையா? ஸோ மலர் கண்காட்சி நடக்குது இல்லை, இதுவும் மலர் கண்காட்சி தான். மிகப்பெரிய பரிசு கிடைக்கிது. முதல் தரமான மலராகணும், மிகவும் இனிமையான நடத்தை இருக்கணும். ஸோ கோபம் மிகுந்த துர்வாசர் போன்ற குழந்தைங்க, பாபா குழந்தைங்களே இருப்பாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப பணிவோடு நடந்துக்கணும். அவங்க சர்டிஃபிகேட்டும் முக்கியம். நாங்கள் இல்லை, அந்த மாதிரி நபர்கள் வர்றது இப்போ என்கிட்ட உன்னால் பணிவாக நடந்துக்க முடியுதான்னு கேட்குறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். இல்லை வேறு வழி இல்லாமல் ஐயோ நம்ம இப்போ பேசினா அவங்க இன்னும் டென்ஷன் ஆகிடுவாங்களே, அப்படி இல்லை. நான் பாபாவை வெளிப்படுத்துகிறேன், இங்கேயும் நான் பணிவாக தான் இருப்பேன், எனக்குள்ளே அசுர குணமே இல்லைன்றதை நான் நிரூபிக்க போகிறேன். அப்படி புரிஞ்சுக்கணும். நாங்கள் ஸ்ரீமத் படி நடந்து தூய்மை அடைஞ்சு தூய்மையான உலகமாகிய அந்த சொர்க்கத்தின் எஜமானராக விரும்புகிறோம். அதனால் நாங்கள் கோபப்பட மாட்டோம், நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் பணிவாக தான் இருப்போம் அப்படின்னு இருக்கணும். ஸோ இதுக்கு பல யுக்திகள் இருக்குது இல்லையா? ஸோ குறிப்பாக தாய்மார்கள்கிட்ட பெண்களுக்கே உரிய ஆழமான தந்திர குணங்கள் இருக்குதுன்றார் இல்லையா? ஜென்ரலாகவே பெண்கள் அமைதியாக கணவனுக்கு ஏற்ற மாதிரி, குழந்தைக்கு ஏற்ற மாதிரி, குறிப்பாக அந்த காலத்து தாய்மார்கள். இன்றைக்கி எல்லாம் சண்டை போடுறவங்களாகிட்டாங்க, பட் அப்போ பாபா சொல்லும்போதெல்லாம் அப்படி தான் இருந்தாங்க தாய்மார்கள். ஏன்னா இன்றைக்கி கிரிமினல் வேலையை கூட பெண்கள் சாதுரியமாக பண்ணுறதை பார்க்குறோம். லவருக்கு ஜூஸில் விஷத்தை கலந்து கொடுக்கறது, சொத்துக்காக விஷத்தை கலக்கிறது, இல்லை ஆண்கள் மாதிரி டக்குன்னு கோபத்தை வெளிப்படுத்துறது இல்லை, அது ஒரு தந்திரமாக பண்ணுறாங்க. அது நெகட்டிவான விஷயம். அதை பாசிட்டிவான விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. ஸோ தூய்மையாக இருக்கிறதுக்கு யுக்திகளை உருவாக்குங்க, தந்திரங்கள் சாதுரியத்தோட தூய்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லை மாலை, கழுத்தில் மாலை போட்டுக்கலாம், நிறைய பொட்டு வச்சுட்டு அவங்கள பார்த்தாலே அந்த காம உணர்வு வராமல் ஒரு பக்தி பரவச நிலை வர மாதிரி தன் தோற்றத்தையே மாற்றிக்கலாம். அப்படி மாற்றிக்கிட்டாலே அவங்களுக்கு காம உணர்வு வராது இல்லையா? பகவானுடைய மகா வாக்கியம், காமம் மிகப்பெரிய எதிரி. தூய்மை அடைஞ்சிங்கன்னா சதோப்பிரதானம் ஆகிடுவீங்கன்னு பாபா சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது பகவானுடைய பேச்சை கேட்கக்கூடாதா என்ன? ஸோ அதனால் இதை நீங்கள் உங்கள் கணவனுக்கு எடுத்து சொல்ல முடியும் தானே? யுக்தியோடு உங்களை பாதுகாத்துக்கணும். அப்புறம் இது கூட சொல்லலாம் இல்லையா, நீங்கள் தூய்மை இழந்ததுனால தான் நம்ம வீட்டில் காசு தங்க மாட்டேங்குது, நீங்கள் தூய்மையாக இருந்து பாருங்கள், உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகும், இதெல்லாம் கூட சொல்லலாம். ஏன்னா அது உண்மையும் கூட. உலகத்தின் ஏன்னா காமத்தினால தான் நம்ம புண்ணிய கணக்கே காலி ஆகுது சீக்கிரமாக இல்லையா? ஸோ உலகத்தின் எஜமானன் ஆகணும்னா கொஞ்சம் சகிச்சிக்கிறதுனால என்ன ஆகிட போகுது இல்லை? என்ன திட்டுவாங்க, இன்னும் சிலர் அடியெல்லாம் கூட வாங்குறாங்க. ஆனால் உலகத்தின் எஜமானர் ஆகுறீங்க, அதை புரிஞ்சுக்கணும். இதை உங்களுக்காகத்தான் நீங்கள் செய்கிறீங்க. அந்த பாபாவுடைய போதை ஏறிடுச்சுன்னா அடி உதையெல்லாம் கூட உங்களுக்கு பெரிய விஷயமாக தெரியாது. ஒரு சகோதரி சின்ன வயசுலேயே பாபா குழந்தை ஆகிட்டாங்க, தூய்மையாக தான் இருப்பேன்னு இருக்கிறாங்க. அவங்க கணவன் சைக்கிள் பம்பாலே நைட்டு ஃபுல்லாக அடின்னு அடிக்கிறார். அப்பயும் நான் தூய்மையாக தான் இருப்பேன், நான் தனியாக கூட இருந்துக்கிறேன், நான் என்னெல்லாம் தூய்மை இழக்க முடியாது அப்படின்னு துணிச்சல் காட்டுறாங்க. ஏன்னா அந்த பாபாவுடைய போதை அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக தெரியல.
ஸோ அதுதான் பாபா சொல்கிறார், உலகத்தின் மகாராணி மகாராஜா ஆகிறதுக்காக கொஞ்சம் சகிச்சுக்கிட்டால் என்ன ஆகிட போகுது. ஸோ உங்களுக்காக தானே நீங்கள் நன்மை செஞ்சுக்கிறீங்க. பாருங்கள், அவங்க ராஜ்யத்துக்காக என்னென்ன சண்டை போட்டுட்ருக்குறாங்க இன்றைக்கி பார்க்குறோம்ல உலக நாடுகளை. ஆனால் நீங்கள் எதுவும் சண்டை போடுறது கிடையாது, எல்லாமே உங்கள் நன்மைக்காக செய்கிறீங்க, முயற்சி பண்ணணும். ஸோ தந்தையை மறக்கிறதுனால தான் விழுந்துடுறீங்க காமத்தில். பிறகு உங்களுக்கே வெக்கம் வருது, எப்படி தேவதையாக போகிறோன்னு. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ பாபா சொல்கிறாங்க, மாயாவுடைய கிரகச்சாரத்துலேருந்து உங்களை பாதுகாத்துக்கணுன்னா உங்கள் வாயிலிருந்து எப்போவுமே ஞான ரத்தினங்கள் தான் வெளிப்படணும். ஸோ அதுக்கு கெட்ட தொடர்புலேருந்து உங்களை பாதுகாத்துக்கணும். நறுமணமிக்க மலராக ஆகணும்னா தீய குணங்கள் இருக்குதான்னு செக் பண்ணி நீக்கணும். ஸ்ரீமத் படி ரொம்ப ரொம்ப பணிவானவராகணும். மிகப்பெரிய எதிரி இந்த காமம், அதுக்கிட்ட ஒருபோதும் தோல்வி அடைஞ்சு கடைசியில் வைக்கி தலை குனிகிற மாதிரி ஆகிடக்கூடாது. வரதானம், சக்திகளை அதிசயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக செயல்னு புரிஞ்சு பிரயோகம் செய்து பூஜைக்கும் புகழுக்கும் உரியவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், நினைவின் மூலமாக கிடைக்கிற சக்திகளை அதிசயம்னு புரிஞ்சு செயல்படாமல் செயல்னு புரிஞ்சு காரியத்தில் ஈடுபடுத்துங்க. அந்த மனிதர்கள்கிட்ட ரித்தி சித்தின்ற அதிசயம் இருக்குது, ஆனால் உங்ககிட்ட ஸ்ரீமத் இருக்குது. ஸ்ரீமத் படி நடந்தால் கண்டிப்பாக சக்தி வரும். அதனால் எண்ணத்திலேயே செயல் நிஜமாகுது. எண்ணத்தாலேயே ஒருவருக்கு செயலுக்கான சக்தி கொடுக்க முடியும். இதுவும் சக்தி தான். ஆனால் தன்னுடைய மன வழியை கலப்படம் செய்யாத ஸ்ரீமத்தில் நடக்கும்போது புகழுக்குரியவராக ஆவீங்க. அப்போ பாருங்கள், அவங்க ரித்தி சித்தி பண்ணுறாங்க இல்லையா, அந்த அதிசயத்தில் மயங்கிறதுக்கு பதிலாக பாபா ஸ்ரீமத் கொடுத்துருக்கார். முக்கியமான ஸ்ரீமத் நினைவு தான். இதன் மூலமாக கண்டிப்பாக சக்தி கிடைக்கும். அந்த சக்தியின் மூலமாக நம்ம மற்றவர்களையே மாற்ற முடியும். ஸோ அதனால் அதை காரியத்தில் பயன்படுத்துங்க இல்லையா. அந்த எண்ணத்தின் மூலமாகவே, ஏன்னா நினைவுன்றதே எண்ணம் தான் இல்லையா. பாபாவுடைய நினைவு, பாபாவை பற்றிய எண்ணம், ஞானம் பற்றிய எண்ணம், அடுத்தது சுபபாவனை, மற்றவர்களை பற்றிய சுபபாவனை. இந்த எண்ணத்தின் மூலமாகவே மற்றவர்களை மாற்றக்கூடிய சக்தியை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அப்படி, ஆனால் இதில் மன வழியை கலந்துடக்கூடாது. அப்போ தான் புகழுக்குரியவராக பூஜைக்குரியவராக ஆவீங்க. ஸ்லோகன், எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் மனசடைஞ்சு போகாமல் இருக்கிற பரந்த மனம் உள்ளவர் ஆகுங்கள். என்ன ஆனாலும் நான் தைரியம் இழக்க மாட்டேன், அதுதான் பரந்த மனம் உள்ளவர். அப்படி ஆகுங்க. அவ்யக்த இஷாரா. மகானாகிறதுக்காக இனிமை மற்றும் பணிவென்ற குணங்களை தாரணை செய்யுங்க. சரள சுபாவம் இருக்கிறவங்க தான் இனிமை குணம் நிரம்ப பெற்றவர். ஸோ அவங்க எப்போவுமே புன்னகையோடு இருப்பாங்க இல்லையா. சரளமாக பழகிறவங்க டேக் இட் ஈஸி, எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருப்பாங்க, இனிமையாக இருப்பாங்க. ஏன்னா அந்த சிரித்த முகம்தான் எல்லாரையும் பிடிச்சி ஈர்க்கும். ஸோ அந்த மலர் போன்ற முகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதீந்திரிய சுகத்தில் மூழ்கி இருக்கிறது, ஞான சிந்தனையில் மூழ்கி இருக்கிறது, ஆத்ம நிலையில் நிலை பெற்று அதீந்திரிய சுகத்தில் திளைச்சி இருக்கிறது. இதுதான் மலர் போன்ற முகம். அப்படிப்பட்ட மலர் போன்ற முகம்தான் எல்லோரையும் ஈர்க்கும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே மலரை பற்றி தான் பாபா பேசுகிறாரு இல்லையா. ஸோ எப்போவும் புன்னகையோடு இருக்கணும், சரளமாக இருக்கணும், பாபா நினைவில் மூழ்கி இருக்கணும், ஞானத்தை சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கணும், ஆத்ம நிலையில் நிலைச்சி இருக்கணும். அப்போ தான் அதீந்திரிய சுகத்தில் மூழ்க முடியும். அப்போ தான் உங்களுடைய முகம் மலர் மாதிரி பிறரை கவர்ந்து இழுக்கும்.
ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.